இந்த நாள் ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை, ஒரு ஃபீலிங்ஸ். இதுதான் குட் ஃப்ரைடே. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். குட் ஃப்ரைடேயில் நடந்த ரியல் மூமெண்ட்ஸ், நான் பண்ணது, நான் ஃபீல் பண்ணது. இந்த நாள் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரீட்டில் நடக்கும்போது ஒரு காம் ஆன அட்மாஸ்ஃபியர், எல்லாருமே சைலண்ட்டாக இருந்த ஃபீல், அது ரொம்ப டிஃப்ரெண்ட். பட் குட் ஃப்ரைடேயோட ரியல் மீனிங் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது குட் ஃப்ரைடேயோட மீனிங். குட் ஃப்ரைடேனா ஜீசஸ் கிரைஸ்ட் க்ரூசிஃபை பண்ண நாள். இது ஒரு சேட் டே மாதிரி தெரிஞ்சாலும் இது சாக்ரிஃபைஸோட சிம்பிள்னே சொல்லலாம். இந்த நாள் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ், ஃபர்கிவ்னஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஈவன் பெயினில் கூட லவ் சூஸ் பண்ணலாம். இந்த குட் ஃப்ரைடே எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்தது. லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த நாளில் சைலண்ட் ப்ரேயர், கிராட்டிடியூட், ஃபர்கிவ் சம்ஒன், ஸ்டே காம், இதுதான் ரியல் மீனிங். இந்த சீன்ஸ் பார்க்கும்போது ஜஸ்ட் ஆக்டிங்னு தெரிஞ்சாலும் ஒரு எமோஷன் வரும். சாக்ரிஃபைஸ்னால் என்னென்னு புரியும். பெயின் கூட லவ்க்கு மீனிங் கொடுக்கும். இந்த நாள் எனக்கு ஒரு ரிமைண்டர். லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த குட் ஃப்ரைடே நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, லவ் பண்ணுங்கள், ஃபர்கிவ் பண்ணுங்கள், காமாக இருங்க. குட் ஃப்ரைடேனாலே எங்கள் வீட்டில் நாங்கள் மார்னிங் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஆஃப்டர்நூன் ஃபாஸ்டிங் ஃபுட் எடுப்போம். ஸோ அந்த ஃபாஸ்டிங் ஃபுட் என்ன பண்ணியிருக்காங்க மம்மி அப்படின்றத பார்க்கலாம். லன்ச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நான் ஒரு குட்டி ஸ்லீப் போட்டேன். அண்ட் ஈவினிங்காக கொஞ்சம் மாடிக்கு போயிட்டு வாக் பண்ணிவிட்டு, மம்மி எனக்கு இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப் போட்டிருந்தாங்க. காலையில் நான் ரொம்ப தூரம் வாக் பண்ணதுனால ப்ளஸ் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்ததுனால கால் எங்கே வீங்கிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மம்மி எனக்கு ப்ரேயராகவே இந்த சூப் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. மந்த் அதிகமாக நம்மளுக்கு ரொம்ப நேரம் நடந்தாலோ இல்லைனா காலை தொங்க போட்டு வச்சுருந்தாலோ கால் ஸ்வெல்லிங் ஆகும், நல்லாவே வீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி எனக்கு அப்பப்போ இந்த சூப் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப நேரம் நடந்ததுனால கண்டிப்பாக இந்த சூப் குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மம்மி எனக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஈவினிங்காக இந்த சூப் குடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் பீஸ் கொடுத்தா அதுவே போதும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.